அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். In this video, let us learn about scope of economics. The scope of the subject of economics refers to on the subject matter of economics. இப்போ எக்கனாமிக்ஸ் உடைய சப்ஜெக்ட் மேட்ரு என்னன்றதை படிச்சிட்டோம்னா எக்கனாமிக்ஸோட ஸ்கோப் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். It throws light on whether it is an art or a science, and if science, whether it is a positive science or a normative science. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த சப்ஜெக்ட் மேட்டர் படிக்கிறதுனால எக்கனாமிக்ஸ் வந்து ஆர்ட்டா இல்லை சயின்ஸா? இப்போ எக்கனாமிக்ஸை சயின்ஸுன்னு சொன்னிங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் சயின்ஸா நார்மேட்டிவ் சயின்ஸா அப்படிங்கிறத சொல்லணும். எக்கனாமிக்ஸ் இட்ஸ் அ சப்ஜெக்ட் மேட்டர். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் அழகாக ஒன்று கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணோம். வான்ஸ், எஃபர்ட்ஸ், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்சு, கன்சப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கணுன்னு விருப்பப்படுறோம், உடனே அதை வாங்கிறதுக்காக போகிறோம், கடைக்கு போகிறோம், கடையில் இருக்குது. அந்த கடைக்கு எப்படி இருந்துச்சு அந்த பொருள்? அப்போ அந்த பொருளை வந்து ப்ரொடக்ஷன் நடந்தால் தான் அந்த கடைக்கு இருந்திருக்கும் இல்லையா? அப்போ ப்ரொடக்ஷன். நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சோம், ஒன்று வாங்குறதுக்கு கடைக்கு போகிறோம், அதான் எஃபர்ட்ஸ். அப்போ அந்த பொருள் எப்படி கடைக்கு வந்திருக்கும்? ப்ரொடக்ஷன் நடந்திருக்கணும். ஸோ ஒன்று ப்ரொடக்ஷன் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிட்டோம்னா அந்த உற்பத்தி பண்ணதை அப்படியே அங்கேயே வச்சுப்போமா? இல்லை, மார்க்கெட்டு கொண்டு போவோம், மார்க்கெட்லேருந்து கடைக்கு கொண்டு வருவாங்க இல்லையா? அப்போ அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு எக்ஸ்சேஞ்ச். டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லக்கூடாது, நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் கொஞ்சம் அப்படியே கீழே பார்ப்போம். அதான் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்சு. அப்புறம் கன்சப்ஷன், மார்க்கெட்டுக்கு கடைக்கே போனதுக்கப்புறம் ஒரு கன்சூமர் என்ன செய்கிறான்? கன்சூமர்னால் வாடிக்கையாளர் அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துறது. ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? கன்சப்ஷன் பேர். இதில் ஒன்று ஒன்றா நம்ம பின்னாடி சப்ஜெக்ட் மேட்ரு கொடுத்துருக்காங்க, ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த பிஹேவியர் அண்ட் இன்ட்ராக்ஷன் அமாங் எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ், இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் குரூப்ஸ் பிலாங்கிங் டு அன் எக்கனாமிக் சிஸ்டம். அப்போ எக்கனாமிக்ஸ் என்ன செய்யுதுன்னா, பொருளாதாரத்தில் உள்ள அமைப்புகள், தனி மனிதர்கள், குழுக்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் மற்றும் அவர்களுக்கிடையான தொடர்புகளை பற்றி கவனம் செலுத்துது. அவர்களுடைய நடவடிக்கைகளையும் அவர்களுக்கு இடையே உள்ள தொடர்புகளை பற்றியும் கவனம் செலுத்துது எக்கனாமிக்ஸ். அதான் சொல்லியிருக்காங்க, பிஹேவியர்னால் நடத்தை, இன்ட்ராக்ஷன்னா அவற்றுக்கு இடையே உள்ள தொடர்புகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. It deals with the activities such as the consumption and production of goods and services. அப்போ எக்கனாமிக்ஸ் எதை பற்றி டீல் பண்ணுறாங்க, எதை பற்றி விவாதிக்கிறாங்க அப்படின்னா, பொருட்கள் மற்றும் பணிகளின் உற்பத்தி மற்றும் நுகர்ச்சி. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அப்புறம் உற்பத்தி பண்ணால் மட்டும் அப்படியே உற்பத்தி நடந்துட்டுனா அப்படியே விட்டுட்டோம்னா சரியாக வராது. அது அந்த பொருளை வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும், கன்சப்ஷன் நடக்கணும். ஸோ கன்சப்ஷனும் ப்ரொடக்ஷனும் தான் எக்கனாமிக்ஸோடைய ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டி, அடிப்படையான நடவடிக்கை அப்படின்னு எக்கனாமிக்ஸில் எடுத்துட்டோம்னா என்னதுங்க? கன்சப்ஷன் அண்டு ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அமாங் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அமாங் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். நம்ம முன்னாடியே சொன்னது போல் ப்ரொடக்ஷன் ஒரு கமோடிட்டியை, ஒரு திங்ஸை நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணோன்னா அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான அனைத்தும் நமக்கு சொந்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சொந்தமாக இருக்காது யார்கிட்டையும். ஸோ அந்த உற்பத்திக்கு தேவையான பொருட்களை என்ன பண்ணுறாங்கன்னா வாடகைக்கு எடுத்துப்பாங்க. அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது உற்பத்திக்கு தேவைப்படக்கூடிய காரணிகள், அதை உற்பத்தி காரணிகள்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். அப்போ இது வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து சொந்தமாக வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சொந்தமாக இருக்காது பல பேர்கிட்ட, உடனே அதை வாடகைக்கு எடுத்து தான் செய்வாங்க. அப்போ அதுக்கு என்ன பணம் கொடுக்கணும். அப்போ உற்பத்திக்கு தேவைப்படக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பணம் அது எங்கேருந்து வரும்? ஒரு பொருளை உற்பத்தி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொருளை விற்று அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்ம ப்ராஃபிட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் பிரித்து கொடுக்க போகிறோம். அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். நம்மகிட்ட வரக்கூடிய வருமானத்தை அந்த உற்பத்திக்கு காரணமாக இருந்த காரணிகளுக்காக கொடுக்கக்கூடியதை நம்ம சொல்கிறோம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அமாங் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதுவும் அப்போ கன்சப்ஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் 3 ஆக்டிவிட்டி பாருங்கள் என்னென்னதுங்க? கன்சப்ஷன், ப்ரொடக்ஷன், இப்போ டிஸ்ட்ரிபியூஷன். த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த rational human beings in the ordinary business of life under the existing social, legal and institutional
arrangement are included in the science of economics. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடைமுறையில் உள்ள சமுதாய சட்ட ரீதியான நிறுவன அமைப்புகளின் அடிப்படையில், நடைமுறையில் உள்ள சமூக சட்ட நிறுவன அமைப்புகளின் அடிப்படையில் பகுத்தறிவு உடைய மனிதனுடைய நடவடிக்கையை பற்றி எக்கனாமிக்ஸில் படிக்கிறாங்க. எக்கனாமிக்ஸில் எதை படிக்கிறாங்க? நடைமுறை, அதாவது இப்போ இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய சோஷியல், லீகல், அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட், அதான் சொல்லியிருக்காங்க. சமூக சட்ட நிறுவன அமைப்புகளின் அடிப்படையில் இதை சார்ந்தான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம இயங்கி ஆகணும். அந்த அடிப்படையில் பகுத்தறிவுடைய மனிதனுடைய நடவடிக்கையை பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இந்த அப்நார்மல் பர்சன்ஸ் அண்ட் த சோஷியலி அன்அக்செப்டபிள் அண்ட் அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட். அப்நார்மல் பர்சன்னா யாருங்க? இப்போ மென்டல் டிஸார்டர் ஆனாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் சேலஞ்ச் ஆகக்கூடாது, மென்டல் டிஸார்டராக இருக்காங்க இல்லையா, அவங்க உதாரணத்துக்கு இந்த பைத்தியம்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களுடைய நடவடிக்கைகளை வந்து எக்கனாமிக்ஸில் எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத, அதான் சோஷியலி அன்அக்செப்டபிள் அண்ட் அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டீஸ், அறம் சாராத, நீதி நெறிக்கு புறம்பான விஷயங்களை வந்து எக்கனாமிக்ஸில் வந்து எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டியாக சேர்த்துக்க மாட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எக்கனாமிக்ஸ் ஸ்டடீஸ் த வேஸ் இன் விச் people use the available resources to satisfy their multiplicity of wants. இப்போ எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய எண்ணில் அடங்காத அன்லிமிட்டெட் வான்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அவன்கிட்ட உள்ள வளங்களை எப்படி அவன் பயன்படுத்த போகிறாங்கிற வழியை எக்கனாமிக்ஸ் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது. த ஸ்கார்சிட்டி இஸ் எ ப்ராப்ளம் இண்டிகேட்டிங் த கேப் பிட்வீன் வாட் பீப்புள் வாண்ட் அண்ட் வாட் தே ஆர் ஏபிள் டு கெட். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கார்சிட்டினா என்னன்னு சொல்லியிருக்காங்க. மனிதனுடைய விருப்பத்திற்கும் அதை பூர்த்தி செய்வதற்காக அவன்கிட்ட இருக்கக்கூடிய வளங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி, கேப், அதுதான் ஸ்கார்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ஸ்கார்சிட்டி கேன் பி எலிமினேட்டட் எய்தர் பை லிமிட்டிங் த ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் பை இன்க்ரீஸிங் த சப்ளை ஆஃப் த குட்ஸ் தட் சாட்டிஸ்ஃபை த ஹியூமன் வாண்ட்ஸ். அப்போ இந்த பற்றாக்குறை, ஸ்கார்சிட்டின்னு சொல்லக்கூடியது பற்றாக்குறை. நம்மள்கிட்ட வான்ஸ் வந்து அன்லிமிட்டடாக இருக்குது, ஆனால் அதுக்கு தேவையான வளங்கள் கம்மியாக இருக்குது, அதனால தான் ஸ்கார்சிட்டின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கார்சிட்டி, அந்த பற்றாக்குறை எப்படி நீக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஹியூமன் வான்ஸை குறைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியக்கான பொருளை வந்து அதிகரிச்சிக்கலாம். இந்த 2 வழியில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த 2 வழியில் எது சிறந்ததுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the method of getting more is resorted to rather than the method of wanting less. அப்போ நம்மளுடைய மனித விருப்பங்களை குறைத்து கொள்வதை விட அதை பெறுவதற்கான வழிமுறைகளே சிறந்தது, அதை அதிக அளவில் பெறுவதற்கான வழிமுறையே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் இஸ் கன்சர்ன் வித் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் ஒன்லி. எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறாங்க? மனித நடவடிக்கைகளோடு தொடர்புடையது, மனித நடவடிக்கைகளை மட்டும்தான் அதில் படிக்கிறாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஒன் அனதர். அப்போ மனித நடவடிக்கைகள், மனிதன் வந்து ஒருவன் சார்ந்திருக்கிறான். அண்ட் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஒன் மெம்பர் அஃபெக்ட் தோஸ் ஆஃப் த அதர் மெம்பர்ஸ் இன் த சொசைட்டி. அப்போ ஒரு மனிதனுடைய நடவடிக்கை இன்னொரு மனிதனை வந்து சமுதாயத்தில் பாதிக்குது. ஹென்ஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் கால்டு ஹியூமன் சயின்ஸ் ஆர் சோசியல் சயின்ஸ். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, எக்கனாமிக்ஸை ஹியூமன் சயின்ஸ்னு சொல்லியிருக்காங்க, இல்லைனா சோசியல் சயின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ரேஷ்னல் ஆர் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பகுத்தறிவுடைய சாதாரண மனிதனுடைய நடவடிக்கைகள் தான் எக்கனாமிக்ஸோடைய சப்ஜெக்ட் மேட்டர் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஆல் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு வெல்த் கான்ஸ்டியூட் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸு. அப்போ செல்வம் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளும் எக்கனாமிக்ஸில் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் சொல்கிறாங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் நாட் ரிலேட்டட் டு வெல்த், அதாவது நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் ட்ரீட்டட் இன் எக்கனாமிக்ஸ். அப்போ செல்வம் சாராத, இல்லைனா பொருள் சாராத மனித நடவடிக்கைகளே என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் ப்ளஷர், மதர்ஸ் சைல்டு கேர்.
நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக நம்ம கிரிக்கெட் விளையாடுறதுனால பணம் யாராவது கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? இல்லை. குழந்தைய பார்த்துக்கனால அம்மாவுக்கு யாராவது பணம் கொடுக்குறாங்களா? இல்லை. அப்போ அந்த ரெண்டுத்தையுமே நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. It is customary to clarify whether economics is an art or a science, and if it is a science, to observe its specific features. அப்போ வந்து எக்கனாமிக்ஸ் வந்து ஆர்ட்டா சயின்ஸா? இப்போ சயின்ஸுன்னு சொல்லிட்டிங்கன்னா அதனுடைய ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னங்கிறத அப்சர்வ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அடுத்ததில் நம்ம அதை பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் அண்ட் எ சயின்ஸ். எக்கனாமிக்ஸு ஆர்ட்டா சயின்ஸான்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? எக்கனாமிக்ஸ் ஆர்ட்டுன்னு சொல்லலாம், சயின்ஸுன்னு சொல்லலாம். இப்போ ஆர்ட்டுங்கிறதுக்கான ப்ரூஃப் என்னன்னு பாருங்கள். எக்கனாமிக்ஸ் ஆஸ் அன் ஆர்ட் இஸ் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் ஃபார் அச்சீவிங் பர்டிகுலர் கோல்ஸ். அதாவது நடைமுறையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இலக்கை வந்து அடைவதற்கு அறிவை பயன்படுத்துறது தான் எக்கனாமிக். இது சொல்லியிருக்காங்க. ஆர்ட்னா என்ன சொல்லியிருக்காங்க? நடைமுறையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்கு பயன்படுத்தக்கூடிய அறிவு தான் ஆர்ட்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் ப்ரொவைட்ஸ் கைடன்ஸ் டு த சொல்யூஷன் டு ஆல் த எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். பொருளாதார பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு காணக்கூடியதாக எக்கனாமிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எக்கனாமிக்ஸ் வந்து ஆர்ட்னு சொல்லக்கூடிய எக்கனாமிஸ்ட் யாராருன்னு கேட்டிங்கன்னா ஏசி பிகு, ஆல்ஃப்ரட் மார்ஷல் அண்ட் அதர் ரெகார்ட் எக்கனாமிக்ஸ் ஆஸ் அன் ஆர்ட். ஏசி பிகு, ஆல்ஃப்ரட் மார்ஷல் இவங்களாம் வந்து எக்கனாமிக்ஸ்ட்டு. இவங்களாம் என்ன சொல்கிறாங்க? எக்கனாமிக்ஸை ஆர்ட்னு ஒத்துக்கிறாங்க. அடுத்ததாக எக்கனாமிக்ஸ் ஆஸ் எ சயின்ஸ். சயின்ஸ் இஸ் எ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் நாலேஜ். சயின்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க? ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டடி ஆஃப் நாலேஜ்னு சொல்கிறாங்க. அதான் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் இட்ஸ் ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் ஆர் கலெக்டட், கிளாசிஃபைட் அண்ட் அனாலிசிஸ் வித் இட்ஸ் ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சயின்ஸில் வந்து எதனால் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் நாலேஜ் சொல்கிறாங்கன்னா உண்மைக்கு, அதாவது உண்மைகள் அடிப்படையில் அதுக்கு அந்த தொடர்பான ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளம் தொடர்பான உண்மைகள் அடிப்படையில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் முதல்ல. அப்புறம் அதை கிளாஸிஃபை பண்ணுவான். அப்புறமே தான் அதை ஒரு குறிப்பிட்ட ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட்டோடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அதை வந்து சயின்டிஃபிக் லாஸாகவே ஒத்துப்பான். யூஸிங் தீஸ் ஃபேக்ட்ஸ் சயின்ஸ் டெவலப்ஸ் கோரிலேஷன்ஷிப் பிட்வீன் காஸ் அண்ட் எஃபெக்ட். அப்போ இது மாதிரி அதாவது என்ன பண்ணுவாங்க? டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அதை கிளாஸிஃபை பண்ணுவாங்க, அப்புறமே தான் அதை அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அப்போ சயின்ஸ் என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா அதுக்கான காரணமும் அதற்கான விளைவுகளும் என்னங்கிறத பற்றி சொல்லுது. சயின்ஸ் என்ன சொல்லுது? ஒரு பிரச்சனைக்கான காரணம் என்ன, அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத சயின்ஸு சொல்லும். சயின்டிஃபிக் லாஸ் டெரிவிட் ஆர் டெஸ்டட் த்ரூ த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். பரிசோதனை பண்ணி பார்த்து, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து சயின்டிஃபிக் லாஸை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் இங்கே வந்து ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன், எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே சொல்ல முடியும், கணிக்க முடியும். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிக்க முடியும். அது நடக்குமா நடக்காதுங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம வந்து கணிக்க முடியும். தீஸ் லாஸ் ஆர் யூனிவர்சலி அப்ளிகபிள் அண்ட் அக்செப்டட். அப்போ இது உலகம் முழுவதுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட லாஸாக இருக்குது சயின்டிஃபிக்கோட லாஸ் எல்லாமே. எக்கனாமிக்ஸ் லைக் ராபின்ஸ், ஜோர்டன், Robertson argue that economics is a science like physics, chemistry, etc., since it has several similar characteristics. இப்போ இந்த ராபர்ட்சன் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா எக்கனாமிக்ஸை சயின்ஸுன்னு சொல்கிறாங்க. எப்படி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் சயின்ஸோ அதே போல் எக்கனாமிக்ஸையும் சயின்ஸுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் உள்ள லாஸில் இருக்கக்கூடிய சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ஒரு சில குணாதிசயங்கள் ஒத்து போகுது அப்படிங்கிறாங்க. எக்கனாமிக்ஸ் எக்ஸாமின் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம். எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணுதுங்க? சயின்ஸை போலவே காரணமும் அதனுடைய விளைவுகளும், பிரச்சனைகளுக்கான காரணமும் அதனுடைய விளைவுகளையும் பற்றி எக்கனாமிக்ஸும் எக்ஸாமின் பண்ணுறதுனால அதை சயின்ஸ்னு அவங்க சொல்லியிருக்காங்க. Hence it is rightly considered as both an art and a science.
அதனால் நம்ம என்ன பண்ண முடியலாம், இப்போ சயின்டிஃபிக் லாஸில் எப்படி காஸ் அண்டு எஃபெக்டை சொல்கிறாங்களோ அதை போல் எக்கனாமிக்ஸும் சொல்கிறதுனால இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம், எக்கனாமிக்ஸை இது ஆர்ட்னு சொல்லலாம், சயின்ஸ்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். அப்போ ஆர்ட்டும் சயின்ஸும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ எக்கனாமிக்ஸை வந்து எக்கனாமிக்ஸ் சயின்ஸ்னு சொல்லிட்டோம்னா அது பாசிட்டிவ் சயின்ஸா நார்மேட்டிவ் சயின்ஸான்னு பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் சயின்ஸ்னால் என்ன, நார்மேட்டிவ் சயின்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் சயின்ஸ் டீல்ஸ் வித் வாட் இட் இஸ், மீன்ஸ் இட் அனாலிசிஸ் எ ப்ராப்ளம் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் எக்ஸாமின்ஸ் இட்ஸ் காஸ். For example, at the time of a price increase, its causes are analysis. பாசிட்டிவ் சயின்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளதை உள்ளவாறு சொன்னோம்னா வாட் இட் இஸ், இது என்னவா இருக்குது, உள்ளதை உள்ளபடி சொன்னோம்னா அதுக்கு பேர் பாசிட்டிவ் சயின்ஸ். உள்ளதை உள்ளபடி சொல்கிறதுக்கு பேர் பாசிட்டிவ் சயின்ஸ்னு பேர். இது வந்து பிரச்சனையை எந்த விதத்தில் பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையின் அடிப்படையில் வந்து பிரச்சனையை வந்து இது வந்து டீல் பண்ணும். அப்புறம் அதுக்கான காரணங்களை வந்து இது வந்து எக்ஸாமின் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணால் அதுக்கு பேர் என்ன, பாசிட்டிவ் சயின்ஸ்னு பேர். ஆன் தி அதர் ஹேண்ட், நார்மேட்டிவ் சயின்ஸ் ரெஸ்பான்ஸ் டு எ கொஸ்டின் லைக் வாட் ஆர் டு பி. ஹியர் த கன்க்ளூஷன் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆர் நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். இப்போ பாசிட்டிவ் சயின்ஸில் உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டாங்க. இப்போ நார்மேட்டிவ் சயின்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது என்னவாக இருக்க வேண்டும், அது எப்படி இருக்கணும், அப்படி எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத, அது என்னவாக இருக்க வேண்டும்னு சொல்லக்கூடியது வந்து நார்மேட்டிவ் சயின்ஸ். அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய முடிவுகளும் தீர்வுகளும் எந்த அடிப்படையில் இருக்காது, உண்மை அடிப்படையில் இருக்காது. அப்புறம் எப்படி சார் இதனுடைய முடிவு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் ஆன் டிஃப்ரெண்ட் கன்சிடரேஷன் பிலாங்கிங் to social, cultural, political, religious realms. They are basically subjective in nature. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சமுதாய, பண்பாட்டு, அரசியல், சமயம் சார்ந்த பல்வேறு விதமான முடிவுகள் அடிப்படையிலுடைய இதனுடைய உண்மைகள் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க, இதனுடைய முடிவுகள் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இது பேசிக்கலாக பார்த்திங்கன்னா இது வந்து உள்ளுணர்வு சார்ந்த விஷயமா இருக்குது. இப்போ ரெண்டுத்தையுமே என்ன சொல்லிடலாம்னா, பாசிட்டிவ் சயின்ஸ்னால் நார்மேட்டிவ் சயின்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன் ஷார்ட், பாசிட்டிவ் சயின்ஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் ஹவு அண்ட் ஒய். பாசிட்டிவ் சயின்ஸ்னால் என்ன, அது எப்படி, ஏன் அப்படின்னு சொல்கிறது. நார்மேட்டிவ் சயின்ஸ்னால் வித் வாட் ஆர் டு பி, அது என்னவா இருக்கணும், அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நார்மேட்டிவ் சயின்ஸு. எப்படி இருக்குது, ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பேர் சொல்லக்கூடியது பாசிட்டிவ் சயின்ஸு. த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் the two can be explained. பாருங்கள், ரெண்டுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. an increase in the rate of interest, வட்டி விகிதம் இருக்கு இல்லையா, அது அதிகரிக்குது. அதை வந்து பாசிட்டிவ் சென்ஸில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, why and how can it be reduced, ஏன் குறைக்க வேண்டும், அதை எப்படி குறைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அது பாசிட்டிவ் சயின்ஸ். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கிறதுனால அது ஏன் வந்து குறைக்கப்பட வேண்டும், எப்படி குறைக்கப்பட வேண்டும் சொல்லிச்சுன்னா அது பாசிட்டிவ் சயின்ஸு. அதே நேரத்தில் நார்மேட்டிவ் சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இட் வுட் பி சீன் ஆஸ் டு வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட். அப்படி வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகரித்தா அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொன்னோம்னா அது நார்மேட்டிவ் சயின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஈச் டைப் ஆர் கிவன் பெலோ. பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸில் எப்படிலாம் பார்க்குறாங்க பாருங்கள். an increase in money supply implies price rise in an economy. அப்போ மணி சப்ளை, பணத்தினுடைய அளிப்பு அதிகரிச்சதுன்னா பொருளாதாரத்தினுடைய விலை அதிகரிக்கும், ப்ரைஸ் ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாருங்கள், as the irrigation facilities and the application of chemical fertilizer expand, the production of food grains increase. இப்போ நீர்ப்பாசன வசதி, அதான் இரிகேஷன் ஃபெசிலிட்டின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர், ரசாயன உரங்கள், இது அதிகரிக்கிறதுனால உணவு தானியங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன்று, an increase in the birth rate and a decrease in the death rate reflect the rate of growth of population. அப்போ பிறப்பு விகிதமும் அதிகரிக்கிறதுனால இறப்பு விகிதம் குறைகிறதுனால அது வந்து எதை பாதிக்கும், growth of population பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் சொன்னால் அது வந்து என்ன சொல்கிறாங்க,
பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் என்னென்ன சொல்லுது பாருங்கள். இன்ஃப்ளேஷன் இஸ் பெட்டர் தன் த டிஃப்ளேஷன் சொல்லுது பாருங்கள். எப்படி இருக்கணும்னு சொல்லுது. முன்னாடி அது என்ன சொன்னிச்சு, நீர்ப்பாசன வசதி அதிகரித்தா ஃபுட் கிரெயின்ஸ் அதிகரிக்கும், மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆனால் சமுதாயத்தில் ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் உள்ளபடி சொல்கிறது பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸு. நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுது பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லுது பாருங்கள். இன்ஃப்ளேஷன் இஸ் பெட்டர் தன் த டிஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா பண வீக்கம்னு சொல்லுவாங்க, டிஃப்ளேஷன்னா பண வாட்டம்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, இன்ஃப்ளேஷன்னா உற்பத்திலாம் நடந்துடும், ப்ரொடக்ஷன்லாம் நடந்துடும். ஆனால் அந்த உற்பத்தி பண்ண பொருட்களை, ப்ரொடக்ஷன் பண்ண கமோடிட்டியை வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட என்ன இருக்காது, பர்ச்சேசிங் பவர் இருக்காது, வாங்கும் சக்தி இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இன்ஃப்ளேஷன். டீஃப்ளேஷன்னா அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணவே வாய்ப்பு இருக்காது. அப்போ அதனால தான் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் இஸ் பெட்டர் தென் டீஃப்ளேஷன். செகண்ட் பாருங்கள், மோர் ப்ரொடக்ஷன் ஆஃப் லக்ஸுரி குட்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் லெஸ் டெவலப்டு கண்ட்ரி. ஆடம்பர பொருட்களை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுங்கிறது குறைவான வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு வந்து உகந்தது அல்ல அப்படிங்கிறது சொல்லுது. சி பாருங்கள், இன்இக்வாலிட்டிஸ் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம் ஷுட் பி ரெடியூஸ்டு. அதாவது செல்வத்திலையும் வருமானத்திலையும் இருக்கக்கூடிய பகிர்ந்து கொடுக்கறதுல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு நமக்கு எப்படி இருக்க வேண்டும்ங்கிறத வலியுறுத்துறதுனால தான் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இந்த டயக்ராம் நமக்கு சொல்லுது பாருங்கள். பாசிட்டிவ் நார்மேட்டிவ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாசிட்டிவ் என்னவா இருக்குது, என்னவா இருந்தது, என்னவா இருக்கும் அப்படின்னு ஈஸ் வாஸ் வில் பின்னு சொல்லிட்டாங்க. நார்மேட்டிவ் நமக்கு சொல்லுது பாருங்கள். ஆட் டு ஷுட் எப்படி இருக்கணும், கட்டாயமாக சொல்லுது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. நம்ம பாசிட்டிவ் பாருங்கள். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் ரைஸ் பீப்புள் வில் பை லெஸ். இப்போ ப்ரைஸ் வந்து பெட்ரோலோட விலை அதிகம் போனால் மக்கள் வந்து அதை பெட்ரோல் வந்து கம்மியாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுது. அதே நார்மேட்டிவ் சொல்லுது பாருங்கள். ப்ரைஸ் ஷுட் கோ அப் டு ரெடியூஸ் பெட்ரோல் கன்சப்ஷன். ப்ரைஸு என்ன பண்ணணும், ஷுட் கோ அப் டு ரெடியூஸ் த பெட்ரோல் கன்சப்ஷன். அப்போ வந்து பெட்ரோலுடைய கன்சப்ஷன் நம்ம வந்து குறையணும்னா விலை வந்து அதிகமாக போக வேண்டும், அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இது இட் கேன் பி ப்ரூவ்டு. பாசிட்டிவ் இந்த விஷயத்தை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, கனெக்ட்ஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட். அதனுடைய காரணம் அதனுடைய விளைவுகளோட பார்க்கணும். டிஸ்கிரிப்டிவ் விவரமாக சொல்லுவாங்க. அதை பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் டெல்ஸ் யூ வாட் இஸ் ஆப்ஜெக்டிவ். என்ன ஆப்ஜெக்டிவ், அதாவது இது வந்து உள்ளபடி சொல்கிறது பாசிட்டிவ். இதில் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, cannot be proved, மேக்ஸ் ரெக்கமெண்டேஷன், நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட். உண்மைகள் அடிப்படையில் இதை வந்து பெற முடியாது. டெல்ஸ் யூ ஷுட் பி ஹாவ் பீன், எப்படி இருந்திருக்கணும், எப்படி இருக்க வேண்டும்னு சொல்கிறது. பர்ஸ்பெக்டிவ், இது வந்து உள்ளுணர்வு சார்ந்த விஷயம் அப்படின்னு இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுது. பாசிட்டிவ்னு என்ன, நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ்னால் இதுதான் உங்களுக்கு எக்கனாமிக்ஸோடைய ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னால் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் எல்லாமே ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். தேங்க்யூ டு ஆல்.